சரிடா, இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 80,000 ரூபா இருக்கு, நான் அதை தரேன். என்னடா காசு கீசுன்னு எதை கேட்டது? என் அண்ணன் குழந்தைக்கு வயிற்றில் கட்டியிருக்கு மாப்பிள்ள. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 1,50,000 ரூபா தேவைப்படுதுடா. அதான் அண்ணன்கிட்ட உதவி கேட்டேன். அப்படி இருந்துமே இன்னும் 50,000 ரூபா தேவைப்படுதுடா. ஓ சரிடா, அப்பாவோட செயின் ஒரு ஞாபகார்த்தமாக வீட்டில் தான் வச்சுருக்கேன். நான் அதை எடுத்துகிட்டு வரேன், நீ அடமானம் வச்சுக்கோ. உன்னால் எப்போ முடியுதோ அப்போ திருப்பி கொடு. சரிடா மாப்பிள்ள. மாப்பிள்ள. டே வேலு, ஒரு நிமிஷம் நில்லு. அந்த செயினை நீ அவங்ககிட்ட கொடுக்காதடா. ம் ஏன்டா? நீ நல்லா யோசிச்சு பாரு. அவன் சம்பளமே மாதம் 15,000 தான். இதில் அவன் குடும்பத்தை 10 பணம் இல்லை அவன் செயினை மீட்டு கொடுப்பானா? எப்படியும் 1 வருஷம் ஆயிரம் அவன் கொடுக்கறதுக்கே. பணம் பொறுமையாக கூட வரட்டும்டா, ஆனால் உயிர் போச்சுன்னா மறுபடியும் வராதுல்ல. பரவாயில்லடா. டே மாப்பிள்ள, நான் ஏன் உங்ககிட்ட பணம் கேட்காம விஷயத்த மட்டும் தெரியப்படுத்தினேன் தெரியுமா? நீங்கள் உங்ககிட்ட இருந்தால் கொடுப்பீங்க, இல்லைனா அப்படியே விட்டுருவீங்கன்றதுக்காக தான்டா. ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, நான் உங்ககிட்ட கேட்டிருந்தாலும் நீ எனக்கு கொடுத்துருக்க மாட்டேன்னு. நம்மளால மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியலாம் கூட பரவாயில்லடா மாப்பிள்ள, ஆனால் அடுத்தவங்க செய்கிற உதவியை என்றைக்குமே தரக்கூடாதுடா. அது ரொம்ப பெரிய பாவம். இப்போ நீ அவனை தடுத்து பார்த்தியா? அது கூட எதுக்குன்னே எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஒருவேளை அவன் எனக்கு உதவி பண்ணுறான், நான் உன்னை தப்பாக நினச்சிப்பான்றதுக்காகவா, இல்லைனா எனக்கு உதவியாக அவங்ககிட்ட இருந்து கிடைக்கூடாதுன்றதுக்காகவான்னு தெரியல. இதை வெளியே இருக்கிற வேற யாராச்சும் எனக்கு பண்ணியிருந்தா கூட பரவாயில்லடா. ஆனால் என் கூடவே இருக்கிற நீயே இப்படி பண்ணிட்டியாடா மாப்பிள்ள. அதை தான்டா என்னால் தாங்கிக்க முடியல. ஆனால் ஒன்றுடா, இனிமேல் நான் உங்கள்கிட்ட எந்த உதவியுமே கேட்க மாட்டேன்.